வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் க்ரேயோவில் ஸ்கெட்ச் ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு வந்துட்டு மை டாக்குமெண்ட்டில் ஒர்க்கிங் டைரக்டரி டிஃபால்ட்டாக அதுவாக செட் ஆகிருக்கும். பட் நான் வந்து இங்கே ஒர்க்கிங் டைரக்டரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பிடிசி கிளாஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பிடிசி க்ரேயோ கிளாஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ நான் நியூ போகிறேன். நியூவில் இப்போ நான் ஸ்கெட்ச் ஃபஸ்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பார்க்கலாம். ஏன்னா ஸ்கெட்ச் வந்து பேசிக். நீங்கள் லேஅவுட் பண்ணிங்க அப்படின்னாலும் இல்லை பார்ட்டு அசம்பிளி மேனுஃபேக்சரிங் எது போனீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் நம்ம ஸ்கெட்ச் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்குள்ளேயும் ஸ்கெட்ச் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்கெட்ச் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே வந்து ஃபைல் நேம் கேட்குது. இந்த ஃபைல் நேமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து sketch 1 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேஸ் 1. இப்போது ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா க்ரேயோ வந்து ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஸோ ஸ்பேஸ் எடுத்துக்காது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது மாதிரி அண்டு, அட்டு, ஆஸ், இந்த ஸ்டார், பர்சன்டேஜ், ஏரோ, அண்டு, இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் வந்துட்டு நேமாக நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் sketch 1 அப்படின்னு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா 2 ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் இங்கே வந்துட்டு இதை அக்சஸ் பண்ணும். ஒன்று வந்து -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். அண்டர்ஸ்கோர் கொடுத்து 1 கொடுத்தீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கும். இது வந்துட்டு ஸ்கெட்சோட என்வாயன்மெண்ட். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே க்ரேயோ சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாடியூல் இருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச் சிம்பிள் வந்துருச்சு. இது வந்து குயிக் அக்சஸ் டூல் பார். நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண அதே ஆப்ஷன் தான். இங்கே ஃபைலையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது அப்படியே இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் இந்த சேவ் ஆஸ் பிரிண்ட் இதெல்லாம் வந்து ஹைட் ஆகிருந்தது. அதே மாதிரி சென்டு இதெல்லாம் வந்து ஹைட் ஆகிருந்தது. என்ன ரீசன்னா அந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். க்ரேயோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க, ஃபார் ஸ்கெட்சில் இருக்கீங்க, பார்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் எனேபிள் இருக்குது. மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிரும். ஸோ இதெல்லாம் எனேபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் அப்படிங்கிற டேப். ஸோ இந்த ஸ்கெட்ச் டேப் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ரிப்பன் பார் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ரிப்பன் பாரில் குரூப் ஆஃப் ஐக்கான்ஸ் இருக்குது. இப்போது இங்கே பாருங்களேன், அந்த டேட்டம் அப்படிங்கிறதுல ஒரு 3 ஐக்கான் இருக்குது. ஸ்கெட்சிங் அப்படிங்கிறதுல இது ஃபுல்லாக வந்து ஸ்கெட்சிங் ஐக்கான்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்கெட்சிங் ஐக்கான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எடிட்டிங் ஐக்கான்ஸ் தனியாக இருக்குது. கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸில் 9 கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு டைமென்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். இந்த பேராமெட்ரிக் கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த கன்ஸ்ட்ரைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்சு வந்துட்டு 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? இப்போ நம்ம 2Dயில் ட்ரா பண்ணுற ஸ்கெட்சு 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? அப்படி 3Dயாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க 3 க்ரிட்டீரியா வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து இன்னொரு லைன் மேலே ஓவர்லேப் ஆகக்கூடாது, லைன் ஓப்பனாக இருக்கக்கூடாது, க்ளோஸ்டு ஸ்கெட்சாக இருக்கணும். ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டர் ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் அந்த ஃபோல்டர் ட்ரீ அப்படியே இங்கே இருக்குது. இல்லை எனக்கு ஃபோல்டர் ட்ரீ வேண்டாம், நான் 2D தான் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபோல்டர் ட்ரீ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்கள் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌசரில் உங்களுக்கு என்ன டேட்டாஸ் வேணுமோ அந்த டேட்டாஸ் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு கூகுள் போகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே கூகுள் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு லைன் பிடிசி க்ரேயோ லைன் டவுட். ஸோ பிடிசி க்ரேயோ லைன். ஸோ இப்போ டைப் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக பிடிசியோட சப்போர்ட் லிங்க் இங்கே இருக்குது. நீங்கள் இதில் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு லிங்க் வேணும் அப்படின்னாலும் சம் டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து கிராஃபிக்ஸ் ஏரியா. இந்த ஃபுல் பிளேஸ் வந்து கிராஃபிக்ஸ் ஏரியா. அண்ட் தென் இது வந்து ஒரு குயிக் டூல் பார். ஸோ இது ஒரு மினி டூல் பார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ரீஃபிட். ஸோ நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் ரீஃபிட் பண்ணுறதுக்கு ஜூம் இன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரீட்ராப் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் இது வந்து டேட்டம் ஆன் ஆஃப் பண்ணுறது, கிரிட் ஆன் ஆஃப் பண்ணுறது, இது மாதிரியான பேசிக் திங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே லோயர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஸ்கெட்ச் என்டிட்டியில் என்னென்ன செலக்ட் பண்ண முடியும், எல்லா ஸ்கெட்சும் செலக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்கெட்சர் ஜாமெண்ட்ரி மட்டும் செலக்ட் பண்ணுறோமா, டைமென்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுறோமா, இல்லை கன்ஸ்ட்ரெயின் மட்டும் செலக்ட் பண்ணுறோமா. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதை மட்டும் செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இதை ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாருங்கள் வெல்கம் வரும். அடுத்தது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் த ஒர்க்கிங் டைரக்டரி. அடுத்தது வந்துட்டு நம்ம கூகுள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம என்னென்ன ஆப்ஷன் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் கிரிட்டு செட் பண்ண முடியும். நம்ம ஆட்டோகேடில் 2D ட்ரா பண்ணும்போது கிரிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரிட்டு வந்து கார்டீசியன் கிரிட்டு, போலார் டைப் 2 டைப் இருக்குது. ஸோ கார்டீசியன் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா இதில் 2 டைப் இருக்குது, டைனமிக், ஸ்டாட்டிக் அப்படின்னு. ஸோ டைனமிக்னா டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஸ்டாட்டிக் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த கிராஃப் சீட்டில் எக்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒயில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் அப்படிங்கிற நம்ம செட் பண்ணுற மாதிரி இங்கே செட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஸ்டாட்டிக்ஸில். டைனமிக்கில் வந்து டிஃபால்ட்டாகவே 1 செட் ஆகிரும். ஆங்கிள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை கிரிட் ஆன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுதான் வந்து கிராஃப் சீட் மாதிரியே கூடிய கிரிட். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1 mm இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போலாரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக்லேயே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆங்குலர் அண்டு லைன். இப்போ போலார் பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கிள் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், போலார்னாவே சர்க்கிள் தான். ஸோ இந்த கிரிட் வந்து சர்க்குலராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுலேயே டைனமிக் இப்போது அது எவ்வளவு ஆங்குலர் இருக்கணும், எவ்வளோ லைன் இருக்கணும், லைன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும்னு கொடுக்கலாம். ஸ்டாட்டிக்ஸில் போனீங்க அப்படின்னா ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும், அதாவது ரெண்டுக்குள்ள கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்காக இந்த கிரிட்டு, இந்த போலார் கிரிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைமென்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் அதோட ஸ்பேஸ், நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லாம் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி போர்டு வச்சுட்டு அந்த போர்டில் வந்துட்டு டைமென்ஷன் எதுவும் இருக்காது. பட் இந்த பிளேஸ்லேருந்து இவ்வளோ ஒரு 3 mm தள்ளி 4 mm தள்ளி அடுத்த பாயிண்ட் வரும். அது மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு வந்து இந்த கிரிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து கிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ். அந்த கிரிட்டு செட்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கிளிக் பண்ணும் மூலமாக உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வேறு டைப் ஆஃப் ட்ராயிங் ஃபைலை இம்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆட்டோகேடில் இருக்கிற ஃபைலோ இல்லை ஸ்டால்டாக்ஸில் இருக்கிற ஸ்கெட்ச் ஃபைலோ நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு ஃபைல் சிஸ்டம் கிளிக் பண்ணுறேன். இதில் நான் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் ட்ராயிங் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆட்டோகேட் ட்ராயிங் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ளேஸில் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த ட்ராயிங் எனக்கு இங்கே வந்துருச்சு. இதோட ஸ்கேல் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஸ்கேல் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே. ஸோ எனக்கு இப்போ டிஃபால்ட்டாக அந்த ஸ்கெட்ச் அப்படியே எங்கள் ஆட்டோகேடில் நான் ட்ரா பண்ண ஸ்கெட்ச் அப்படியே எனக்கு இங்கே வந்துருச்சு. இதில் நான் வந்து இந்த இருக்கிற ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு இப்போ இந்த லைன் வேண்டாம், இந்த லைன் மட்டும் நான் டெலிட் பண்ணணும். ஓகே, செலக்ட் அண்ட் டெலிட். இந்த ஆப்ஷன்லாம் இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபைல் சிஸ்டத்தோட மேஜர் யூஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர்லையும் இருக்கிற மாதிரியான கட்டு, காப்பி, பேஸ்ட் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கட்டு ஏன் ஹைட் ஆகிருக்கு, ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீச்சர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் கட்டு ஓப்பன் ஆகும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் தான் பேஸ்ட் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஆப்ஷன் இன்னும் கட் பண்ணல, கட்டோ காப்பியோ பண்ணதுக்கப்புறம் தான் பேஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ காப்பி பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு அடுத்து பேஸ்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ எனக்கு எங்கே வேணுமோ அங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு கர்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கர்சர் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபியூச்சருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சரை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஒன்று நம்ம எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இங்கே கர்சரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த டூலில் விட்டு அந்த கமாண்டை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ அந்த பர்பஸ் தான் இந்த 1x1 கர்சர். ஸோ அதே மாதிரி இந்த கர்சருக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்குது. இந்த ஏரோ மார்க்கில் போனீங்க அப்படின்னா செயின், ஆல், ஜாமெண்ட்ரி அண்ட் ஆல். ஸோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணணும். இல்லை இப்போ இந்த செயின் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த எல்லா லைனையும் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த செயின் கிளிக் பண்ணுறேன். செயினை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைனை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். பட் எனக்கு பாருங்கள் இந்த என்டையர் லூப்பே வந்து எனக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகிருச்சு. ஸோ அதுக்கு ஆல் ஜாமெண்ட்ரி அப்படின்னாலும் இதில் இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகிரும், இன்க்ளூடிங் டைமென்ஷனோட செலக்ட் ஆகிரும். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல் கொடுக்கலாம். அதில் Ctrl Alt
ஏ இது ஷார்ட்கட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம அங்கே போய் கிளிக் பண்ண வேண்டியதில்லை. கீபோர்டில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தா எல்லாம் செலக்ட் ஆகும். பட் இங்கே க்ரேயோவில் கண்ட்ரோல் ஏ கொடுத்தா செலக்ட் ஆகாது. கண்ட்ரோல் ஆல்ட் ஏ இந்த மூணையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாமே செலக்ட் ஆகும். இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு சின்ன ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஃபுல் டவுன் மெனு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து டெலிட், இங்கே ஆப்ரேஷன் அப்படின்னு இன்னொரு ஃபுல் டவுன் மெனு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் டவுன் மெனு ஓப்பன் ஆகும். இதில் வந்து டெலிட், ரீப்ளேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டாகிள் லாக், ஸோ இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெலிட் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். நம்ம இது ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டெலிட் பண்ணலாம். பட் நம்ம ஈஸியாக வந்துட்டு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளை வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதில் போயிட்டு இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் ஷிஃப்ட் ஜி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக சேஞ்ச் ஆகிடும். நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் டாட் லைனாக மாறிடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு ட்ராயிங்கில் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதே மாதிரி இந்த டாகிள் லாக் அப்படிங்கிறது, இப்போது இந்த சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள் நான் லாக் பண்ணணும், நான் வந்துட்டு ட்ரா பண்ணும்போது இதை நான் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இன்னொன்று நான் ட்ரா பண்ணும்போது இந்த சர்க்கிள் டெலிட் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டாகிளில் போய்ட்டு லாக் பண்ணிடலாம். இதை மட்டும் நம்ம செப்பரேட்டாக லாக் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னால இது லாக் ஐட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதே மாதிரி கன்வெர்ட் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு நார்மல் லைனாக இருக்கிறத எஸ்பி லைனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த லைன் இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் போய்ட்டு கன்வெர்ட்டில் போய்ட்டு எஸ்பி லைன். ஸோ இப்போ எஸ்பி லைன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் பாலி லைனாக சேஞ்ச் ஆகிடும். இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு டாட்டர் லைன் மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது மாதிரியான மல்டி பர்பஸ்க்கு நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லா டூல்ஸுமே நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குயிக் டூல் பார் ஓப்பன் ஆகும். இந்த குயிக் டூல் பாரில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இந்த லாக் பார்த்தது, இந்த ஜூம், அண்ட் தென் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ட் தென் ரீப்ளேஸ், ரொட்டேஷன், ஸ்கேல். இங்கே ரொட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து எடிட் ஃபியூச்சரில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி டைமென்ஷன், லென்த் எவ்வளோ பார்க்கணும் அப்படிங்கிறது, ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இருந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த லைனுக்கு தேவையான டூல்ஸ் அக்சஸ் பண்ணுற மாதிரியான குயிக் லைன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேறு மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு இந்த ஸ்மார்ட் டூல்ஸில். ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஸ்மார்ட் டூல்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டம்ஸ். ஸோ டேட்டம் அப்படிங்கிறது சென்டர் லைன். ஸோ ஒரு ட்ராயிங்க்கு சென்டர் லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட் செப்பரேட், எந்தெந்த பிளேஸில் பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த XYZ அப்படிங்கிற கோஆர்டினேட் சிஸ்டம் ஏதாவது பிளேஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Creo பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட டைமென்ஷன்ஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணேன். இந்த சென்டர் லைனுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் ட்ரா பண்ணேன். இந்த சென்டர் லைனுக்கும் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஸோ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு சென்டர் லைனுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் 30 டிஃப்ரெண்ட் இருக்கணும். இங்கே பாருங்கள் 30 இருக்குது. இதோட ஹைட் வந்து எனக்கு 0, அதில் கரெக்டாக கோயின்சைட் ஆயிரும். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் டைமென்ஷன் அப்டேட் பண்ண முடியும். டைமென்ஷன் கொடுத்துட்டு ட்ரா பண்ண முடியாது. அடுத்தது இந்த முன்னாடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், கண்ட்ரோல் G அப்படின்னு. அந்த ஆல்ரெடி ட்ரா பண்ணதை எப்படி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக ட்ரா பண்ண முடியும். இந்த மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரா பண்ணீங்க அப்படின்னாலும், ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க, சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க, லைன் ட்ரா பண்ணுறீங்க, எது ட்ரா பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். விசிபிலிட்டிக்காக நான் டைமென்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைனாக கிடைக்கும். ஸோ ஆன் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைன் கிடைக்காது, இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனாக கிடைக்கும். ஓகே, அடுத்தது இந்த ஸ்கெட்ச், எடிட்டிங், கன்ஸ்ட்ரெயின்ஸ், டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம். பட் இந்த கிளாஸில் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மவுஸ். ஸோ மவுஸை பற்றி சொல்லணும். ஸோ இங்கே வந்து நம்ம Creoவில் 3 பட்டன் மவுஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அது என்ன 3 பட்டன் மவுஸ் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணலாம் 3 பட்டன் மவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு.
ஸோ 3 பட்டன் மவுஸ் அப்படிங்கிறது இது மாதிரியான மவுஸ். ஸோ இதைத்தான் நம்ம வந்து 3 பட்டன் மவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் கிளிக் இருக்கும், ஸோ இங்கே வந்து ரைட் கிளிக் இருக்கும், மிடில் வந்து இது மாதிரியான ஒரு ரோலிங் வீல் இருக்கும். இந்த ரோலிங் வீல்லையும் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரைட் கிளிக் பண்ண முடியும், லெஃப்ட் கிளிக் பண்ண முடியும், இந்த ரோலிங் வீல் இருக்கும், ரோலிங் வீல்லையும் நம்ம பட்டன் இருக்கும், அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரியான மவுஸ் வந்துட்டு தான் நம்ம Creo சாஃப்ட்வேருக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக வேகமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மவுஸ் வச்சு என்ன பண்ண முடியும், அந்த மிடில் நம்ம ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் நார்மலாக பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து இது வரை கிளிக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் கிளிக் பண்ணுவோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும், இதை நம்ம பார்த்துருப்போம். பட் நம்ம ரோல் பண்ணால் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும், இதுவும் கூட நம்ம மற்ற பிளேசஸில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் இந்த மிடில் பட்டன் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த லைன் அப்படிங்கிற கமாண்டுக்குள்ளே போயிட்டேன், இங்கேருந்து இது வரைக்கும் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் வெளியே வரணும், இங்கேருந்து நான் இதை கிளிக் பண்ண வேண்டியதில்லை, அதர்வைஸ் நான் வந்து எஸ்கேப் ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த மிடில் பட்டனை டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா கமாண்ட் விட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு தான் இந்த மிடில் பட்டன். ஸோ கமாண்ட் விட்டு வெளியே வந்துச்சுன்னா கமாண்ட் விட்டு ஃபுல்லாக வெளியே வரல, ஜஸ்ட் இந்த லைனோட பாயிண்ட் இருந்து மட்டும் வெளியே வந்திருக்கு, பட் இன்னும் கமாண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கமாண்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஏரோகட்டு பாருங்கள், ஏரோகட் வேறு மாதிரி இருக்குது, இந்த கர்சர் வேறு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கெட்சில் பாருங்கள், இந்த லைன் அப்படிங்கிற ஐக்கான் வந்து ஆக்டிவில் இருக்குது. அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள், மிடில் ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நம்ம Creoவில் 3 பட்டன் இருக்கிற மாதிரியான மவுஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஸ்கெட்ச் ஃபியூச்சரில் எப்படி என்டர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் தென் கிரிட் செட்டிங்ஸ், ஃபைல் சிஸ்டம்ஸ், ஆப்ரேஷன்ஸ், டேட்டம்ஸ், அண்ட் தென் கன்ஸ்டன்ட் மோட்ஸ் இது பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஸ்கெட்சிங், எடிட்டிங் பற்றி பார்க்கலாம். நன்றி.